கேல்மியூ விஷன் 5க்குள்ளே போய் இருக்கிற ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடணும். புது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ளே போய் ஏதாச்சும் நம்ம டிசைரபிள் ஃபோல்டருக்குள்ளே போய் நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ இட் மே பி எனி திங். அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணணும். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து லீகசி டிவைஸ். அதை கிளிக் பண்ணாதான் NXP தான். NXPக்குள்ளே LPC 2148 நம்ம கிட்டோடது வந்து LPC 2148. அதுக்கு ஓகே கொடுத்துட்டு எஸ் டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணி சோர்ஸ் ரைட் கிளிக் பண்ணோன்னா ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஆட் நியூ ஐட்டம்ஸ் டு தி சோர்ஸ் குரூப் 1. ஸோ வி ஹாவ் டு ஆட் C ஃபைல். அதனால் C செலக்ட் பண்ணி இங்கே ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இட் மே பி எனி திங். ஆட். அப்புறம் நம்ம சிஸ்டத்தில் நம்ம ப்ரோக்ராமோடது சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணணுமோ அதோட இதை கிளிக் பண்ணணும். இப்போ ADC பண்ணுறோன்னா ADCக்குள்ளே போய் ADCயோட C ஃபைல் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் நோட் பேடில் ஓப்பன் ஆகும். அதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு அகெயின் நம்ம விட்டு அதே கேல்மியூசியில் டைப் எடிட்டரில் Ctrl+V கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் டார்கெட்டை ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் ஃபார் டார்கெட் போகணும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஃபார் டார்கெட்டில் அவுட்புட்டில் போய் ஆக்சுவலாக ஹெக்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் ஹெக்ஸ் ஃபைல்னு போட்டு லிங்கரில் போய் மெமரியில் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அவுட்புட்டில் போய் கிரியேட் ஹெக்ஸ் ஃபைல், லிங்கரில் போய் யூஸ் மெமரி லேஅவுட் ஃபார் டார்கெட் டயலாக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் போய் க்ளீன் டார்கெட்ஸ், அப்புறம் பில்டு டார்கெட். ஸோ நம்ம எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. டார்கெட் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இதோட கேல்மியூவோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ளாஷ் மேஜிக். ஸோ அதுக்கு முன்னாடி கிட்டு செட்டப் பார்த்துடலாம். கிட்டு வந்து ஃபஸ்ட்டு கிட்டில் வந்து இந்த கேபிள் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கேபிளை அங்கே ப்ளக் பாயிண்டில் சொருகி சுவிட்சு போட்டுக்கணும். அடுத்து இந்த எண்டை வந்து இங்கே சொருகணும். இப்போ உள்ள ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால சத்தம் கொடுக்குது, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே. அப்புறம் வந்து இந்த கேபிள் ஒன்று கொடுப்பாங்க, ஒயிட் கேபிள். இந்த கேபிள் காட்டுறீங்க, இந்த கேபிள் அதை வந்து இங்கே USB போர்ட்டில் ஒரு சைடை மாட்டிட்டு இன்னொரு சைடு வந்து இங்கே நிற்கல திஸ் போர்ட் இங்கே உள்ளே விடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃப்ளாஷ் மேஜிக் அங்கே. ஸோ ஃப்ளாஷ் மேஜிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து நம்ம USB போர்ட் யூஸ் பண்ணோம்ல, அது என்ன போர்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட்டில் போய் டிவைஸ் மேனேஜருக்கு போகணும். டிவைஸ் மேனேஜர் இதில் வந்து போர்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்க போர்ட் வந்து COM5. ஸோ இப்போ ஃப்ளாஷ் மேஜிக்கில் அந்த COM5 போர்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி COM5 தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. COM5 அடுத்து வந்து இங்கே ப்ரௌஸ் பண்ணணும். நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதை ப்ரௌஸ் பண்ணணும். ஸோ எங்கே சேவ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும்னு சொன்னோம்ல, அது இதுக்கு தான். ஸோ ப்ரௌஸ் பண்ணணும் எப்படின்னா நம்ம எங்கே சேவ் பண்ணிக்கணும் ஞாபகம் இருந்தால் கரெக்டாக போயிடலாம். ஸோ நான் எங்கே சேவ் பண்ணேன்னா ESC ஃபோல்டரில் ராகாக்குள்ளே அவுட்புட்டுக்குள்ளே எக்ஸாம்பிளுக்குள்ளே EXER ஃபைல் போட்டிருந்தேன். அதுக்குள்ளே ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம் அந்த ஃபோல்டருக்குள்ளே ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்மளோட ஹெக்ஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இந்த இருக்கா, இந்த ஹெக்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணணும், ஓப்பன். ஸோ நம்ம சூஸ் பண்ணியாச்சு, பார்த்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே கிட்டுக்கு வா. இங்கே என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமிங் மோடு கொண்டு வரணும். அதாவது லைட் எரியும். ப்ரோக்ராமிங் மோட்னா லைட் எரியும். அந்த மோடு கொண்டு வந்துட்டு இன்டர்ப்டை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் மோடில் இருந்தால் தான் ப்ரோக்ராம் ஏறும். ஸோ ப்ரோக்ராமிங் மோடில் கொண்டு வந்துட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். ப்ரோக்ராமிங் ஆகும், ஃபினிஷ்ட். அப்போ ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா மறுபடியும் இன்டர்ப்ட் கொடுத்துட்டு ப்ரோக்ராமிங் மோட்லேருந்து வெளியே நார்மல் மோடு கொண்டு வந்துட்டு
அப்புறம் மறுபடியும் ப்ரோக்ராமிங் மோடு இன்டரப்ட் தொடரணும். அது என்னமோ இன்டரப்ட் தொடரணும். ஸோ இது வந்து ஏடிசியோட அவுட்புட் இதுதான் டிஸ்பிளே ஆகும். ஏடிசி டெமோ சேனல் 1 சம்திங் ஏடிசி டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி தான் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷனும். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த எடிட்டரில் மட்டும் நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமாக என்ட்ரு பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. இந்த ஓகே தேவையில்லாத ஓகே. இதை கொடு. ஸோ முதல்ல நம்ம இப்போ வந்து ஏடிசி பண்ணோமா, இப்போ டிஏசி பண்ண போகிறோம். டிஏசிக்குள்ளே போய் சி ஃபைல் அதுக்குள்ளே சேவ் இருக்கிறத காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல we have to replace ADC with DAC whatever it is and save பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கணும் எதுக்கும் டார்கெட்டில் வந்து கரெக்டாக ஹெக்ஸ் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கா, மெமரி லேஅவுட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் ப்ராஜெக்டில் போய் க்ளீன் டார்கெட்ஸ், பில்டு டார்கெட் பில்ட் ஆயிடுச்சு. ஃப்ளாஷ் மேஜிக் சேம் ப்ராசஸ் ரிப்பீட்ஸ். ஃப்ளாஷ் மேஜிக்கில் காம்5 போட்டு செலக்ட் பண்ணது தான். அப்புறம் இதுக்கு முன்னாடியே நான் ப்ரௌஸ் பண்ணி வச்சனால அந்த ப்ரௌஸ்டு பாத் அதே மாதிரி இருக்குது. புதுசாக பண்ணோன்னா கரெக்டான ப்ரௌசிங் பாத்தை எடுத்து வச்சிடணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ தான் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு திங்க் ஒன்ஸ் ப்ரோக்ராமிங் மோடில் இருக்கா அப்படின்னு. ஸோ ரீசெட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் மோடுக்கு கொண்டு போகணும். ப்ரோக்ராமிங் மோட்னா லைட் எரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரோக்ராமிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் மோட்லேருந்து வெளியே எடுத்து விட்டணும். மறுபடியும் ரீசெட் பண்ணோன்னா அவுட்புட் வரும். as we all know டிஏசியோட அவுட்புட் வந்து பஸர் சவுண்ட். ஓகேவா? இப்போ வந்து டிஏசி பண்ணிட்டோமா, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிளிங்கிங் ஆஃப் எல்இடிஸ் அதே மாதிரி சி ஃபைலுக்குள்ள போய் காப்பி பண்ணணும் எல்லாத்தையும். clean targets, build targets, same procedure repeats. மறுபடியும் ஃப்ளாஷ் மேஜிக்கு அந்த ஃப்ளாஷ் மேஜிக்கில் போய் காம்போர்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ப்ரோக்ராமிங் மோடுக்கு கொண்டு வந்துடணும். ப்ரோக்ராமிங் மோடுக்கு கொண்டு வந்து இன்டரப்ட் அமைக்கிட்டு இப்போ we have to start. ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஃப்ளாஷிங் ஆஃப் எல்இடிஸ். இங்கே வந்து மறுபடியும் இன்டரப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நார்மல் மோடுக்கு கொண்டு வரணும். ஃப்ளாஷிங் ஆஃப் எல்இடிஸ் இதான் ஃப்ளாஷ் ஆகுதா, அந்த ரெண்டு இது ப்ராஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் ஃப்ளாஷிங் ஆஃப் எல்இடிஸ். ஓகே, வீடியோ ப்ரோமில் இருக்க சி ஃபைலை அதே மாதிரி காப்பி பண்ணி பில்ட் டார்கெட். இது வந்து இப்போ பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா டார்கெட் நாட் கிரியேட்டட். ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏன்னா இங்கே நம்ம ப்ரோம் பண்ணோமா, ப்ரோமில் ஆக்சுவலாக ப்ரோமோட ப்ரோக்ராம் அப்புறம் எல்சிடியோட ப்ரோக்ராம் சப் ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரோம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், எல்சிடி ஆட் பண்ணல. ஸோ எல்சிடியை ஓப்பன் பண்ணி எல்சிடியோட ப்ரோக்ராமையும் காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே சோர்ஸில் போய் ரெண்டாவது சோர்ஸ் குரூப் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் நியூ ஐட்டம் டு தி சோர்ஸ் குரூப். சி ஃபைல் தான் இதுவும். இது வந்து நம்ம எல்சிடின்றனால எல்சிடி பேர் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். சர்ச் யுவர் விஷ். ஆட். ஸோ எல்சிடி இந்த இடத்துல இந்த எடிட்டர் விண்டோவில் நம்ம காப்பி பண்ண எல்சிடி சப்ரூட்டீனோட ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணணும். அண்ட் வி ஹாவ் டு சேவ். இப்போ வந்து டார்கெட்டில் போய் க்ளீன் டார்கெட்ஸ், பில்டு டார்கெட். ஸோ டார்கெட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டில் எல்சிடி சப்ரூட்டீன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சோர்ஸ் ஃபைலாக ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ அஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் ஃப்ளாஷ் மேஜிக்கில் போய் காம்போர்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவையும் கரெக்டான ஃபோல்டரில் இருக்கான்னு ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணிக்கணும். அண்ட்
பிஃபோர் கிவிங் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் மோடில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ப்ரோக்ராமிங் மோட் வச்சாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ரீசெட் கொடுத்துட்டு ப்ரோக்ராமிங் மோட் வெளியே வந்து தொட்டோன்னா ஸோ EEPROMோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகும். EEPROM டெமோ அப்படி ஃப்ளாஷ் ஆகும். ஸோ திஸ் இஸ் EEPROMோட அவுட்புட். அதுக்கடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து இன்ட்ரப்டில் வந்து இன்ட்ரப்ட்னு ஒரு ஃபைல் மட்டும்தான். அதனால் அதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டில் போய் க்ளீன் டார்கெட்ஸ் கொடுத்தோன்னா இதுக்கு முன்னாடி ரன் பண்ண ப்ரோக்ராம் க்ளீன் ஆகும். அடுத்து பில்ட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஃப்ளாஷ் மேஜிக் போகணும். இப்போ நம்ம பண்ணுற எக்ஸ்பிரிமெண்ட் வந்து இன்ட்ரப்ட். ஃப்ளாஷ் மேஜிக்கில் போய் காம்போர்ட் செக் பண்ணணும், ப்ரௌஸ் பண்ண ஃபோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்,